வணக்கம்ப்பா. நம்ம வீட்டில் அடிக்கடி பீட்ரூட்டு சாப்பிடுவோம். பீட்ரூட் சாப்பிட்டா தான் ரத்த விருத்தியாகும், ரத்தம் ஹீமோகுளோபின்லாம் நல்லா அதிகரிக்கும். ஆனால் அந்த தோலை சீவி நம்ம கீழே போட்டுருவோம். பீட்ரூட்டை நல்லா கழுவிட்டு தோல் இவ்வளவு எடுத்துக்கோங்க. தோல் சீவிரம் இல்லையா, அந்த தோல் இவ்வளவு எடுத்துக்கோங்க. ஒரே அளவாக மருதாணி இவ்வளவு எடுத்துக்கோங்க, கருவேப்பிலை இந்த அளவு எடுத்துக்கோங்க, அப்புறம் செம்பருத்தி இலை அதை இவ்வளவு எடுத்துக்கோங்க. மூணையும் வச்சுக்கோங்க. அப்புறம் நெல்லிக்காய் 2 நெல்லிக்காயை தட்டி வச்சுக்கோங்க. 1/2 லிட்டர் தேங்காய் எண்ணெயை அடுப்பில் வச்சு காய்ச்சுங்க. அந்த இலைகளையெல்லாம் ஒன்றொன்னா போட்டு பொரிச்சு எடுத்துருங்க. நெல்லிக்காயும் போட்டு அப்படியே போட்டு நல்லா அந்த ஈரச்சத்தெல்லாம் வத்துற அளவுக்கு பொரிச்சு எடுத்துக்கோங்க. கடைசியில் இந்த பீட்ரூட் தோல் எடுத்து வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, அதையும் போட்டு நல்லா கொதிக்க வச்சு அப்படியே நல்லா அந்த ஈரச்சத்தெல்லாம் போன பிறகு அப்படி பொரிஞ்சு வரும்ல, அப்போ எடுத்துருங்க. எடுத்துட்டு அந்த எண்ணெயை நீங்கள் தலைக்கு தேய்ச்சி வந்தால் முடி நல்லா கருகருன்னு நல்லா ஸ்ட்ரென்த்தாக வளரும்ப்பா.